வெல்கம் டு சாண்டி சாரி கிரியேஷன். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ப்ளவுஸ் டிசைன் பார்க்க போகிறோம். கீழே வந்து 3 லேயருக்கு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கு மேலே நார்மலாக எப்போவுமே போடுற மாதிரி சுகர் பீட் 5 mm 3 mm பீட் சுகர் பீட் போட்டிருக்கோம். அதுக்கு மேலே நம்ம லோடிங் பண்ண போகிறோம். லோடிங்க்கு கீழே பேஸ் வந்து நான் சாதி எடுத்திருக்கேன். சாதியை வந்து நல்லா பெரிய பெரிய சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பெருசாகவே கட் பண்ணிக்கலாம் 1 இன்ச்சுக்கு. ஏன்னா கீழே அடியில் தான் பூ வைக்க போகிறோம் நம்ம. அதனால் நல்லா பெரிய பீஸாகவே நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம நீடில் சைஸுக்கு ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு அது இப்போ ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வந்து அந்த சுகர் பீட் பக்கத்தில் வந்து சும்மா வச்சுருக்காது, அந்த சைஸ் எனக்கு கேப் வேணுன்றதுனால அந்த மாதிரி வச்சுருக்கேன். அதை வச்சுட்டு அதுக்கு பேக் சைடில் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை எடுத்துடுவேன். எடுத்துகிட்ட பிறகு அந்த அளவுக்கு எனக்கு வந்து கேப் வேணும்னு சொல்லிவிட்டு நம்ம பண்ணேன். இப்போ வந்து கட் பீட் வச்சு நம்ம லோட் பண்ண போகிறோம். இது ரொம்ப ஸ்மால் சைஸ் கட் பீட், இது கோல்டு கலர். மேலே டிப்பில் பார்த்திங்கன்னா நம்ம டிப்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வந்து நார்மலாக சுகர் பீடு லோட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு டிப்பில் வந்து ஒரு 3 கட் பீட் வைக்கிறோம். 3 வச்சுட்டு கீழே லாக் போட்டு இப்போ செகண்ட் ரோவில் வந்து பார்த்திங்கன்னா 4 கட் பீட் வைக்கிறேன். அந்த 4 கட் பீட் அந்த கவுண்டிங் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். மேலே டிப்பில் மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும் 3 வச்சோம். மற்ற எல்லாமே நம்ம 4 கவுண்டிங் தான் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா தெரியும் அந்த அளவு நம்மளுக்கு கேப் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்க்கலாம். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. மேலே வந்து நான் செக்கட் பேட்டர்ன் போட போகிறேன். ஏன்னா மேலே வந்து நம்ம ஸ்டோன் ஒட்ட போகிறோம். ஸ்டோன் ஒட்டிட்டு கீழே வந்து நம்ம அந்த கீழே இருக்க அந்த 3 ரோ மேலே கொடுக்கலாம். அதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டுருக்கேன். அந்த சுகர் பீட் 5 mm பீட் சுகர் பீட் அந்த 3 ரோ இருக்குல்ல, அந்த ரோ கொடுக்க போகிறோம். அதனால் நான் ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டுருக்கேன். அதுக்கு மேலே தான் செக்கட் பேட்டர்ன் வச்சுருக்கேன். செக்கடுக்கு வந்து சென்டரில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு இந்த பாக்ஸ் வந்து 1:1 வந்து நான் ஸ்கொயரில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த ஸ்கொயரை வந்து நான் டைமண்ட் ஷேப்பில் வச்சு நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஃபுல்லாகவுமே ஒரு 3 லைனுக்கு ட்ரா பண்ணிட்டேன். சென்டர் லெஃப்ட் சைடு 1 ரைட் சைடு 1ன்னு சொல்லிட்டு ட்ரா பண்ணிட்டேன். இந்த மாதிரி பின் போட்டுட்டு ஃபுல்லாக நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிட்டிங்கன்னா ஒரு 3 பாக்ஸ் கிடைச்சிடும் உங்களுக்கு. அதில் வந்து நீங்கள் ஸ்கேல் வச்சுட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சைடுக்கும் போட்டிங்கன்னா ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்துடும், செக்கட் பேட்டர்ன் கிடைச்சிடும் நம்மளுக்கு. பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நான் போட்டு முடிச்சிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா எல்லா சைஸுமே உங்களுக்கு ஒரே ஈவனாக இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு ஹார்ம் ஹோல் குழி கட் பண்ணுவோம்ல, அதுக்கும் நம்ம ட்ரா பண்ணி வச்சுக்கணும். எது லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் பார்த்து கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் ஸ்டிச் பண்ண கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. இதில் வந்து B7000 கம்மு யூஸ் பண்ணி நான் ஸ்டோன்ஸ்லாம் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து நார்மலான குந்தன் ஸ்டோன், ஹனி கலர் குந்தன் ஸ்டோன் தான் ஒட்டுறேன். ஃபுல்லாமே ஒட்டி முடிச்சுட்டு கீழே இருக்கிற போர்ஷனே நம்ம ஃபில் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸ் எல்லாம் காஞ்சிடுச்சு. காஞ்சதை மட்டும் நான் ஸ்டோனை சுற்றி வந்து ஒரு லேயருக்கு வந்து கட் பீட் கொடுத்துருக்குறேன். கட் பீட் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக தான் நான் போட்டுட்டு ஸ்டிச் போட்டுகிட்டே போனேன். அந்த பீட் ஒர்க்கு கட் பீட் ஒர்க் பண்ணுறது ஸ்டோனை சுற்றி கீழே ஆஃப் போர்ஷன் வந்து போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டாண்டை திருப்பிட்டு மேலே இருக்க ஆஃப் போர்ஷன் போட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இருக்க அந்த சுகர் பீடுலாம் அந்த லைன்ஸ்லாம் போட்டுட்டேன் சுகர் பீடை. அதில் வந்து இப்போது ஸ்டோனை சுற்றி இப்போ வந்து 3 mm பீடு வைக்க போகிறேன். 3 mm பீடு வந்து நார்மல் எண்ட் நாட் மெத்தடில் தான் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சிங்கிள் பீட் நாட் மெத்தட்லேயும் போட்டுக்கலாம்.
ஒன்றுக்கும் தனித்தனியாகவே நான் எண்ணாட் தான் போட்டிருக்கேன். இது வந்து நைலான் த்ரெட்டுன்றதால நம்மளுக்கு தூரமாக இருந்து பார்த்தா அது கண் அவ்வளோவா தெரியாது. நார்மலாக நீங்கள் ஆரி போடும்போது உங்களுக்கு நல்லா ஈஸியாகவே கண் தெரியும் இருக்கும். வீடியோ கவரேஜ் இல்லை வரக்கூடாதுன்றதால தூரமாக இருந்து போடுறேன். அதனால தான் எனக்கு த்ரெட் அவ்வளோவா தெரிய மாட்டேங்குது. வீடியோ எடுக்கும்போது மட்டும் எனக்கு ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஸ்லோவாக தான் பண்ணுவேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் என்னுடைய வீடியோஸ் பார்க்கும்போதே. இது பார்த்திங்கன்னா எதுவுமே நான் ஜிக்ஸாக் மாடலில் தான் போட்டேன். நான் த்ரெட் ஒரு இது கம்ப்ளீட் பண்ணுறதும் நீட்டாக நம்மளுக்கு போடும்போது ஒரு ரோ அப்படியே நம்ம ஃபினிஷ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு போடும்போது அப்போ வந்து கை ரொம்ப லாங்கில் போட முடியல. இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக போடும்போது கீழே இருக்க ஆஃப் போர்ஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டாண்டை திருப்பிட்டு மேலே இருக்க ஆஃப் போர்ஷனுக்கு நம்ம போட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்களும் அதே மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அப்படியே நீட்டாக ரோ அப்படியே நம்ம ஃபினிஷ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அப்படியே நீட்டாக போட்டுகிட்டே போனீங்கன்னா கை ரொம்ப லாங்காக போகும். அப்போது ஒர்க்கு ஸ்லோவாகும். வந்து பேக் போர்ஷன் இது வந்து பிரின்ஸ் கட்டுன்றதால பேக் ஓப்பன் வரும். பேக் ஓப்பன்றதால நம்மளுக்கு ஆஃபாக வரும். இந்த ஆஃபில் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிற மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா சுகர் பீடு வந்து மெட்டாலிக் கலர் சுகர் பீடு மெட்டாலிக் கலர் சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா மெஹந்தி கலர்னு சொல்லலாம். நீங்கள் எப்படி கேட்டாலும் அந்த கலரில் தான் இருக்கும். அது வந்து கான்ட்ராஸ்ட்டாக தெரியணும். கோல்டு கலர்லேயே நம்ம போட்டுட்டு இருந்தால் தெரியாது. அந்த கட் பீடும் கோல்டு சுகர் பீடும் கோல்டுன்றது தெரியாதுன்றதால நான் இந்த கலர் யூஸ் பண்ணேன். இது எப்படி போட்டேன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து மேலே இருக்க அந்த செயின் ஸ்டிச் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் சுகர் பீடு 5 mm 3 mm பீடு கொடுத்துட்டு மறுபடியும் சுகர் பீட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரா பண்ணிட்டேன். அந்த ஃப்ளவர் பேட்டர்ன் ட்ரா பண்ணேன். ஃப்ளவர் பேட்டர்ன் வந்து ரொம்ப சின்னதாக தான் ட்ரா பண்ணி வச்சுருந்தேன். நெக் போர்ஷன் ஃபுல்லாகவே நான் ட்ரா பண்ணலை. இந்த சின்ன பிட் மாதிரி ஒரு ட்ரா பண்ணி வச்சு அதை வச்சு நான் கார்பன் ஷீட் வச்சு ட்ரேஸ் எடுத்துக்கிட்டேன். எல்லாமே எடுத்துகிட்டு அதில் எங்கெங்கே ஸ்டோன் வருமோ அதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு சைடில் வந்து அதே மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று காஞ்ச பிறகு அதில் வந்து ஒர்க் பண்ணிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா ஸ்டோனு அதுக்கப்புறம் மெட்டாலிக் கலரு சுகர் பீடு அதுக்கப்புறம் கட் பீடு அதுக்கப்புறம் சீக்வன்ஸுக்கு மேலே வந்து சுகர் பீடு வரா மாதிரி சிங்கிள் பீட் நாட் மெத்தடில் வரும். அது அந்த மாதிரி போட்டிருக்கேன். சுகர் பீடு உங்களுக்கு நாட் மெத்தட் எப்படி தெரியலன்னா நீங்கள் டுட்டோரியல் போட்டு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இதை போட்டு முடிச்சுட்டு பேக் ஓப்பன்றதால நான் கேப் கொஞ்சம் அதிகமாகவே விட்டுட்டேன். சின்ன பாப்பான்றதால துணி ரொம்ப நிறையவே இருந்துச்சு எனக்கு போடுறதுக்கு. அதனால தான் நெக் டெப்த்தும் ரொம்ப சின்னதாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியும், டெப்த்து ரொம்ப கம்மி தான். இப்போ பெரியவங்களுக்குன்னா ரொம்ப அகலமாகவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். சின்ன பாப்பான்றதால இது ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு பேக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கேப் ரொம்ப அதிகமாக இருக்காமல் இருந்துச்சு. அதனால ஃபிட்டிங் குதன் ஸ்டோனில் வந்து நான் ஐ ஷேப் ஸ்டோனும் ரொம்ப ஸ்மால் சைஸ் ஸ்டோனு எடுத்திருக்கேன். ரவுண்ட் ஸ்டோனும் இதை வந்து அங்கங்கே பேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன் ஃபஸ்ட்டு நான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு சேரீ கலருக்கு மேட்சிங்காகவே ஸ்கொயர் ஷேப்பில் தான் எனக்கு கிடச்சிடுச்சு ஸ்டோன். அதையே நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த க்ரீன் கலர் தான் சேரீ கலரு. அதனால் அதுவே அங்கங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன் நான். நல்லா அழகாகவே இருந்துச்சு பார்க்க, கிராண்டாகவே. ஸ்லீவ்லேயும் அந்த கேப்லலாம் வந்து ஒரு ரோ வந்து சீக்வன்ஸு ஒரு ரோவில் வந்து ஸ்டோன் அந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணி மாற்றி நான் ஒட்டியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக கிராண்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. பார்டர்லேருந்து ஸ்லீவ் ஃபுல்லாமே ரொம்ப அழகாக கிராண்டாக இருந்துச்சு. இதுதான் ஃப்ரண்ட் போர்ஷன். பிரின்ஸ் கட்டில் வந்து பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இது வந்து சோலிக்கும் போட்டுக்கலாம், சேரீக்கு மட்டும் யூஸ் பண்ண முடியாது சின்ன பாப்பான்றதால சட்டை பாவாடை மாதிரியும் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப லென்த்தாகவே கேட்டிருந்தாங்க.
நல்ல பெரிய லென்த்தாகவே நான் வச்சு ஸ்டிச் பண்ணது இது. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது தான்